வணக்கம். நம்ம யோயோ டிவி சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். ஓகே, மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு மஷ்ரூம் அந்த பேக்கெட் எடுத்திருக்கேன், டப்பாவில் இருக்கும் பார்த்தீங்களா அது. நெக்ஸ்ட் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் 1 டம்ளர் செய்கிறீங்கன்னா 1 தக்காளி, 2 டம்ளர்னா 2 தக்காளி, அது மாதிரி கணக்கு. பச்சை மிளகா, அடுத்து 2 ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட். அந்த பிரியாணி மசாலா என்னோட வீடியோ லிங்க்ல இருந்தால் அந்த பிரியாணி மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த பிரியாணி மசாலா போடலாம். நெக்ஸ்ட் மிளகாத்தூள். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம். ஆன் பண்ணிக்கோங்க, நெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டை, கசகசா, இதெல்லாம் போட்டு இதாகட்டும். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, இது போட்ட 2 நிமிஷத்துல இஞ்சி பூண்டு கலவையை போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு போட்டுட்டோம்னா அடியில பாத்திரத்துல எல்லாம் அடி பிடிச்ச மாதிரி ஒட்டிக்கும். ஆனியனும் தக்காளியும் போட்டதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது வாசனை போற வரைக்கும் வணக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் போடுறேன். 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன், 2 டம்ளருக்கு 2 ஸ்பூன். நான் ஒரு பிரியாணி மசாலா பவுடர் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த பிரியாணி மசாலா பவுடர் 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன், 2 டம்ளருக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி அப்படியே இருக்கட்டும், நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது நல்லா வணங்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா புதினா ஆட் பண்ணலாம். அடுத்து நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே நல்லா ஃப்ரை ஆனாதான் நல்லா உதிரி உதிரியா இருக்கும் ரைஸு. இதுலயே நம்ம அரிசியை போட்டு ஒரு வதக்கணும். ஓகே, நல்லா இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரம். இப்போ அரிசி ஆட் பண்ணி இதில் வணங்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா இன்னொரு பேனில் நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வீதம் நீங்கள் வச்சு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி அரிசியில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி சூடாக இருக்கு. இப்போ நம்ம ரைஸில் ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் 2 டம்ளர் அரிசி நான் செய்கிறதுனால நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி சூடு பண்ணி ஊற்றுறதுனால நீங்கள் கேஸ் கட் போட்டு விசில் போட்டுருங்க. 10 மினிட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே விசில்லாம் வராது. விசில் வந்துட்டாலும் நீங்கள் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். சாப்பாடு குலையாமல் அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா குக்கர் மூடிடலாம். விசில் போட்டுருங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் பார்த்துக்கோங்க. 10 மினிட்ஸ்க்குள்ளே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ் ஆனதுங்க. நல்லா உதிரி உதிரியாக சாதம் இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு மத்து வச்சு லைட்டாக கிண்டிக்கோங்க. கிளறி விடுங்க எல்லா இடத்துலையும் இந்த இது போகிற மாதிரி. அவ்வளோதான், எல்லாம் நல்லா பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது. ஓகே, போதும். இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி மஷ்ரூம் பிரியாணி இருக்குன்னு சொல்லுங்கள்.